இந்தியா போஸ்ட்லேருந்து ஜிடிஎஸ் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? எவ்வளோ வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ அப்படின்னா 44,228 வேக்கண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த நோட்டீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா போஸ்ட் .gds.online.government.in இந்த வெப்சைட்டில் பாருங்கள். ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜூலை 2024 நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 44,228. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 15th ஜூலை இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் August 5க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் இன்னும் அப்டேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷனில் டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 404 எரர் மெசேஜ் வருது. இன்னும் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணல. ஸோ இதுக்கு மேலே அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனு, அப்ளை ஆன்லைன் லிங்க்கு இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணிடுவாங்க. சரி ப்ரோ, இதுக்கு எவ்வளோ மார்க் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 496 அபோவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா? என்னோடய மார்க் வந்து 420 இருக்குது, 470 இருக்குது, 480 இருக்குது, நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி இந்த ஓபிசியில் 497 அபோவ் 498 அபோவ் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கேன், நான் டிசேபிலிட்டியாக இருக்கேன் அப்படின்னா 426 இருந்தாலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் டிசபிலிட்டி கேட்டகரிக்கு லோ மார்க்கில் இருந்தால் கூட கிடைக்கும். இதுவே இந்த ஓபிசி கேட்டகரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகம். 498, 496, 497 அந்த ரேஞ்சில் மார்க் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கிது சரிங்களா? ஸோ 497 அபோவ் 496 அபோவ் இருந்தால் ஓபிசியில் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் டிசபிலிட்டியாக இருக்கீங்க, எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, பிடபிள்யூடி அதே மாதிரி இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 426, 450 இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டிலாம் பார்த்திங்கன்னா 483 அபோவ் இருந்தாலே வந்து கிடைக்குது. போன முறை அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. 480 அபோவ் இருந்தாலே எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் சொல்கிறது எல்லாமே ஓபிசிக்கு மட்டும் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் நிறைய கேட்டகிரி வரும் இல்லைங்களா? இந்த பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகிரி எல்லாருமே ஓபிசியில் தான் வருவாங்க. கிட்டத்தட்ட இதிலே வந்து ஒரு 4-5 கேட்டகிரி இருக்குது. எஸ்சி எஸ்டினா அந்த கேட்டகிரி மட்டும்தான் அதில் வரும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் அப்படின்னா அந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதில் போட்டி போடுவாங்க. அதே மாதிரி டிசபிலிட்டி வந்து அந்த கேட்டகிரிக்கு உட்பட்டவங்க தான் டிசபிலிட்டியில் வருவாங்க. இந்த ஓபிசியில் மட்டும் 4 கேட்டகிரி வராங்க. ஸோ இந்த 4 கேட்டகிரியும் வந்து கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓபிசி பொறுத்தவரையில் 498 இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 480 அபோவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லலை, உண்மை யதார்த்தம் இதுதான். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இந்த முறை வேக்கண்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. 44,228 வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ரோ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எவ்வளோ வந்து நம்ம அமௌண்ட் லாஸ் பண்ணியிருப்போம். ஒரு 100 rupees கட்டி நம்ம பே பண்ணுறதால இன்னொரு லாஸ் ஆக போகிறதில்ல சரிங்களா? அது கிடைக்கல, அது 2வது பட்சம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பை லக் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட்டில் நிறைய சேஞ்சஸ் வரலாம் சரிங்களா? அதனால் எடுத்த உடனே அப்ளை பண்ணாதீங்க. மினிமம் ஒரு 1 வீக் கழிச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைம் அதிகமாக இருக்குது. August 8 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா? எடுத்த உடனே அப்ளை பண்ணாதீங்க. ஒரு வாரம் கழித்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதாவது ஒரு 2 நாள் 3 நாள் இடையில் பிரேக் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா வெப்சைட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்ளை வீடியோ அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுவாங்க. எடுத்த உடனே அப்ளை பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷனை மட்டும் இந்த நோட்டிஃபிகேஷனில் டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சர்க்கிள் வைஸ் போஸ்ட்டுன்னு இருக்குது இல்லையா? அதில் ஒரு சர்க்கிளுக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷனில் பிபிஎம்னா என்ன, ஏபிபிஎம்னா என்ன, அதுக்கு எவ்வளோ சேல்ரி, அந்த ஜாப் ரோல் என்ன, அதை பற்றி அது டீட்டெயிலாக டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே பாருங்கள், ஒரு ஸ்டேட்டாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.